நம்ம ஈரோடு வழங்குவோர் MCR Pure Cotton வேட்டிகள் சர்ட்டுகள். MCR Green City Builders E-Road Rock Mount City Central Graphics Sorambetti Null Road MLA Office அருகில் ஈரோடு. வணக்கம். நம்ம ஈரோட்ல இன்னைக்கு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைய முக்கிய நிகழ்வுகள்: 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஈரோடு மாநகராட்சி வளாகத்தில் நடைபெற்ற கோலப் போட்டியில் ஏராளமான பெண்கள் பங்கேற்பு. ஈரோட்டில் வட மாநிலத்தவர்களால் உற்சாகமாக கொண்டாடிய ஹோலி பண்டிகை. ஈரோடு காசிபாளையம் மலைக்கோவிலில் நடைபெற்ற பங்குனி உத்திர விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு. தேர்தலில் 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் விழிப்புணர்வு கோலப் போட்டி நடைபெற்றது. பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி 100% வாக்குப்பதிவை உறுதி செய்யும் வகையில் தேர்தல் ஆணையம் சார்பில் பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி விழிப்புணர்வு கோலப் போட்டி நடைபெற்றது. இந்த கோலப் போட்டியை ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல் நடத்தும் அதிகாரியும் ஈரோடு மாநகராட்சி ஆணையாளருமான இளங்கோ தொடங்கி வைத்தார். இதில் மகளிர் குழுக்களைச் சேர்ந்த 25க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு 100% வாக்குகளை வலியுறுத்தி விழிப்புணர்வு கோலம் போட்டனர். மேலும் 100% வாக்குகள் பதிவு செய்ய வேண்டும் என்பதை உணர்த்தும் விழிப்புணர்வு வாசகங்களையும் எழுதினர். சிறந்த கோலங்கள் தேர்வு செய்யப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. இதில் துணை அலுவலர் பானுமதி லோகேஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஹோலி பண்டிகையை முன்னிட்டு ஈரோட்டில் வட மாநிலத்தவர்கள் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஒருவருக்கு ஒருவர் கலர் பொடி தூவி மகிழ்ந்தனர். வசந்த காலத்தை வரவேற்கும் வகையில் வட மாநிலத்தவர்களால் ஹோலி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நேற்று வட மாநிலத்தில் ஹோலி பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடினர். இதையொட்டி ஈரோட்டில் இன்று வட மாநிலத்தவர்கள் ஹோலி பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடினர். ஈரோட்டில் இந்திரா நகர், சேட் முஹைதீன் வீதி, வளையக்கார வீதி, NMS காம்பவுண்ட் பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட வட மாநிலத்தவர்கள் வசித்து வருகின்றனர். இன்று காலை முதலே சிறியவர் முதல் பெரியவர் வரை வயது பாகுபாடின்றி ஒருவருக்கு ஒருவர் வண்ண பொடிகளை முகத்தில் தூவி உற்சாகமாக கொண்டாடினர். மேலும் இளம் பெண்கள் தங்களது தோழிகளுடன் வீதியில் வந்து ஒருவருக்கு ஒருவர் அவரவர் முகத்தில் பூசி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். சூப்பர் ஹோலி ஜி. ஹோலின்றது ஈரோடுல எல்லாரும் சிறப்பாக கொண்டாடுறது ஒரு தேர், எல்லா ஃபெஸ்டிவல், எல்லா மொழியில் இருக்க இங்கே இருக்கிற எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுற நோம்பி. இதில் வந்து பழைய பகையெல்லாம் மறந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொண்டாட வேண்டிய இது நோம்பிங்க. இதில் ஒரே கலராக எல்லாரும் வந்து லைஃப்பில் ஃபுல்லாக கலராக இருக்கணும். அதை சொல்லி காட்டுறதுக்காக தான் இந்த ஹோலி கொண்டாடுறோம். விஷ் யூ ஆல் வெரி வெரி ஹாப்பி ஹோலி. பூரா ஈரோடு நார்த் இந்தியன் டோட்டலி வந்து ஹோலி கொண்டு வரேன் எல்லாமே கம்ப்ளீட்டாக. சூப்பராக இருக்கேண்ணா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீ வந்திருக்க நம்ம கவரேஜ் பண்ணுறதுக்கு. வெரி வெரி தேங்க்ஸ். ஹாப்பி ஹோலி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஈரோடுங்கிற இடத்துல நம்ம ராஜஸ்தான்லேருந்து யூபி, பிஆர் எல்லா இடத்துலேருந்து இங்கே மக்கள் குடியிருக்காங்க. இது வந்து ஒரு ஈரோடுக்கு பெருமையான விஷயம். ஈரோட்டில் எந்த ஜாதி மொழி யார் வந்தாலும் வாழ வச்ச இடம். இன்றைக்கி ஹோலி பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பியான ஒரு ஒகேஷன். எங்கள் இதில் கலர் பூசி நாங்கள் வந்து ஒரு கலர்ஃபுல் லைஃபுக்கு ஃப்யூச்சரில் அதுக்காக இந்த ஹோலி கொண்டாடுறோம். எல்லா மக்களுமே, எல்லா ஈரோடு நார்த் இந்தியன்ஸ் எல்லா பேருமே, இந்த தமிழ்நாடு இருக்க தமிழ் மக்கள் எல்லா பேருக்குமே ஹாப்பி ஹோலி சொல்லி வாழ்த்துறோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி. மேலும் கலர் பொடிகள் நிரப்பிய தண்ணீரை முகத்தில் அடித்தும் கொண்டாடினர். வடமாநில இளைஞர்கள் தங்களது இருசக்கர வாகனங்களில் நண்பர்களுடன் சென்று கலர் பொடிகளை தூவினர். மேலும் ஜெயின் கோவில்களில் ஹோலியை ஒட்டி சிறப்பு வழிபாடுகளும் நடத்தப்பட்டன.
விளம்பர இடைவேளைக்கு பிறகு நம்ம ஈரோடு தொடரும். வெள்ளை வேட்டி கொடுங்க. சாதாரண வெள்ளை வேட்டியா இல்ல எம்சிஆர் பியூர் ஒயிட் வேட்டியா? எல்லாமே வெள்ளை தானே. எம்சிஆர் வேட்டி சட்டை மட்டும்தான் 3SQ டெக்னாலஜில தயாராகுது. சாதாரண வேட்டி மாதிரி மங்காம பல சலவைக்கு பிறகும் வெள்ளையாவே இருக்கும், புதுசு மாதிரி. எம்சிஆர் பியூர் காட்டன் கிளப். எது உங்க சாய்ஸ்? சாதாரண வெள்ளை வேட்டியா இல்ல எம்சிஆர் பியூர் ஒயிட் வேட்டியா? பசுமை நிறைந்த தூய்மையான காற்றோட்டமான குழந்தைகள் முதல் ஓய்வு பெற்ற பெரியவர்கள் வரை பாதுகாப்பான இருப்பிடம் வேண்டுமா? கிரீன் சிட்டி பில்டர்ஸின் ஈரோடு ராக் மவுண்ட் சிட்டி தரமான இருப்பிடத்தின் ஆதாரம். ஆரோக்கியம், மகிழ்ச்சி, முன்னேற்றம். வீடு வாங்கும் முன் ஒருமுறை இங்கே வாருங்கள். தென்றல் கிராபிக்ஸ் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் மல்டி கலர் டிஜிட்டல் பிளெக்ஸ் பிரிண்டிங் குறைந்த விலையிலும் நிறைந்த தரத்துடன் மற்றும் டிஜிட்டல் பிளெக்ஸ், ஸ்டார் பிளெக்ஸ், பேக்லைட் பிளெக்ஸ், வினைல் பிரிண்ட், ஒன் வே விஷன், கிளாஸ் கிராபிக்ஸ், ஆட்டோ பேனர்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட் பேனர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் பேனர்ஸ் போன்ற அனைத்து தேவைகளும் சிறந்த முறையிலும் குறைந்த விலையிலும் செய்து தரப்படும். தென்றல் கிராபிக்ஸ், சோரம்பட்டி நல் ரோடு, MLA ஆபீஸ் அருகில், ஈரோடு. நம்ம ஈரோடு தொடர்கிறது. ஈரோடு காசிபாளையத்தில் உள்ள மலை கோயிலில் பங்குனி உத்திர விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார்கள். ஈரோடு காசிபாளையம் மலை கோயிலில் செல்வ விநாயகர் பாலமுருகன் ஆலயம் உள்ளது. மேலும் 36 அடி உயரம் கொண்ட தங்க முருகன் சிலையும் உள்ளது. வருடந்தோறும் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. அதேபோல இந்த ஆண்டு திருவிழா நேற்று துவங்கியது. இதனை முன்னிட்டு பக்தர்கள் தீர்த்தம் எடுத்து வந்து சாமிக்கு மகா அபிஷேகம் செய்தனர். பின்னர் தீபாராதனை காட்டப்பட்டது. இதேபோல இன்று மகா தீபாராதனையும் அர்ச்சனையும் நடைபெற்றது. இதில் சுற்றுப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். காசிபாளையம் முருகன் கோயிலில் பங்குனி உத்திர திருவிழா தங்க முருகன் கோயிலில் நாங்கள் வந்தோம். அலங்காரம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நல்ல தரிசனம். இந்த கோயிலுக்கு வர ஆரம்பித்ததுலேருந்து எங்கள் குடும்பத்தில் எல்லாமே நல்லா தான் நடக்குது. இது எங்கள் மனைவி. இவங்களுக்கு வந்து டாக்டரு ஒரே நாள் தான் கெடு கொடுத்தாங்க. நாளைக்கு காலையில் உங்கள் மனைவி இருக்க மாட்டாங்க, எங்களால் முடிஞ்ச வரைக்கும் செய்கிறோன்னு சொன்னாங்க. இங்கே தான் வந்து இந்த முருகன்கிட்ட அழுதுட்டு இங்கேருந்து எலுமிச்சப்பழம் வாங்கிட்டு போய் முருகா நீயே தொணான்ட்டு போனால் தான் ஆப்ரேஷன் பண்ணி எப்படி பொழைச்சாங்கன்னு தெரியல, இன்றைக்கி உயிரோடு நின்றுட்டுருக்குறாங்க. இங்கே இன்றைக்கி அந்த முருகனோட செயலால் நம்பி ஏறினேன். எனக்கு எல்லாம் நல்லதே நடந்துகிட்ருக்குது. நான் ஒரு 2-3 வருஷமாக வந்துட்டுருக்குறேன் சாமி. என் பேர் சரவணன், சோரம்பட்டி வலசில் குடியிருக்கேன். என் பேர் சசிகுமாருங்க. நான் இங்கே மலைக்கோயிலில் தான் குடியிருக்கிறேன். எனக்கு 3 வருஷமாக பொண்ணு பார்த்துட்ருக்காங்க. பொண்ணு அமைப்பே வரலைங்க. அப்போ கோயிலில் வந்து வேண்டுதல் வச்சு நிறைவேற்றணும். எனக்கு இந்த வைகாசி 30 மேரேஜ் உறுதியாக இருக்குது. என் பேர் சசிகுமார். நாங்கள் கிட்டத்தட்ட இங்கே 25 வருஷமாக குடியிருக்கிறேன். 25 வருஷமாக வந்துட்டு தான் இருக்கேன். காசிபாளையம் ஸ்ரீ செல்வ விநாயகர் தங்க முருகன் பாலமுருகன் ஆலயம். இந்த பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது முருகப்பெருமானோட 6 நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திரமான உத்திர நட்சத்திரம். இந்த உத்திர நட்சத்திரங்கிறது வெகு சிறப்பாக எல்லா முருகப்பெருமான் ஆலயங்கள்லேயும் நடைபெறக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான விசேஷம். இந்த விசேஷத்தன்னைக்கு முருகப்பெருமான் திருக்கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வும் உண்டு. இந்த பிரம்மாண்டமான நிகழ்வு எல்லா முருகப்பெருமான் மலைகள் அருள்வாளிக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்தில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய காரியம். நேற்று நம்ம பாலமுருகன் ஆலயத்தில் காவேரி தீர்த்தம் கொண்டு வந்து பங்குனி உத்திர அபிஷேகம் முருகப்பெருமானுக்கு வெகு விமர்சையாக நேற்று இரவு 7 மணிக்கு தொடங்கி 8 மணி வரையும் நடைபெற்றது. இன்று காலை அலங்காரத்துடன் மகா தீபாராதனை செய்து அன்னதானம் செய்து கொண்டிருக்கிறோம். பி. ஸ்ரீனிவாசன் ஆலய அர்ச்சகர். நான் 21 வருஷமாக அந்த ஆலயத்தில் அர்ச்சகராக இருக்கேன். விழாவின் ஒரு பகுதியாக கோவை அரவிந்த் கண் மருத்துவமனை சார்பில் இலவச சர்க்கரை நோய் மற்றும் கண் சிகிச்சை முகாமும் நடைபெற்றது. தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் கிராம் ஒன்றிற்கு 3055 ரூபாய். வெள்ளி கிராம் ஒன்றிற்கு 42 ரூபாய் 10 காசுகள். தேங்காய் விலை நிலவரம். அவல் பூந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடம் தேங்காய் விலை நிலவரம். தேங்காய் காய்கள் வரத்து 6571 மூட்டை. எடை 27.32 குவிண்டால். கிலோவிற்கு அதிக விலையாக 27 ரூபாய் 65 பைசா, குறைந்த விலையாக 23 ரூபாய் 69 பைசா.
சராசரி விலை ₹26.75 விற்பனையாகி உள்ளது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு நம்ம ஈரோடு தொடரும். ஜெயிச்சது 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 யாரு? எப்போதுமே நம்ம எம்சிஆர். எம்சிஆர் எம்சிஆர் பரம்பர பரம்பரையா, நம்ம தலைமுறை தலைமுறையா, இந்த மண்ணோட பெருமை நிலைச்சது பாரு. எம்சிஆர் எம்சிஆர் மனசு போல வெண்மை பாரு, மனசு எல்லாம் எம்சிஆர். ஜெயிச்சது 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 யாரு? எப்போதுமே நம்ம எம்சிஆர். எம்சிஆர் பியூர் காட்டன் வேட்டிகள் சர்ட்டுகள். எம்சிஆர் பசுமை நிறைந்த தூய்மையான காற்றோட்டமான குழந்தைகள் முதல் ஓய்வு பெற்ற பெரியவர்கள் வரை பாதுகாப்பான இருப்பிடம் வேண்டுமா? கிரீன் சிட்டி பில்டர்ஸின் ஈரோடு ராக் மவுண்ட் சிட்டி தரமான இருப்பிடத்தின் ஆதாரம். ஆரோக்கியம், மகிழ்ச்சி, முன்னேற்றம். வீடு வாங்கும் முன் ஒருமுறை இங்கே வாருங்கள். தென்றல் கிராபிக்ஸ் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் மல்டி கலர் டிஜிட்டல் பிளெக்ஸ் பிரிண்டிங் குறைந்த விலையிலும் நிறைந்த தரத்துடன் மற்றும் டிஜிட்டல் பிளெக்ஸ், ஸ்டார் பிளெக்ஸ், பேக்லைட் பிளெக்ஸ், வினைல் பிரிண்ட், ஒன் வே விஷன், கிளாஸ் கிராபிக்ஸ், ஆட்டோ பேனர்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட் பேனர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் பேனர்ஸ் போன்ற அனைத்து தேவைகளும் சிறந்த முறையிலும் குறைந்த விலையிலும் செய்து தரப்படும். தென்றல் கிராபிக்ஸ், சோரம்பட்டி நல் ரோடு, MLA ஆபீஸ் அருகில், ஈரோடு. நம்ம ஈரோடு தொடர்கிறது. ஈரோடு ரங்கம்பாளையம் அருள்மிகு பன்னாரி அம்மன் குண்டம் விழாவில் ஏராளமான பக்தர்கள் குண்டம் இறங்கி நேர்த்தி கடன் செலுத்தினர். ஈரோடு ரங்கம்பாளையத்தில் உள்ள அருள்மிகு பன்னாரியம்மன் கோவில் குண்டம் மற்றும் பொங்கல் திருவிழா வருடம் தோறும் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் கடந்த 12ஆம் தேதி பூச்சாட்டுதலுடன் இந்த ஆண்டு திருவிழா தொடங்கியது. தொடர்ந்து கோவிலின் முன்பாக கம்பம் நடப்பட்டு பக்தர்கள் காவிரி ஆற்றில் இருந்து தீர்த்தம் எடுத்து வந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் அர்ச்சனை செய்தனர். இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் அலகு குத்தியும் அக்னி சட்டி ஏந்தியும் அம்மனுக்கு சிறப்பு வழிபாடுகள் செய்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வான குண்டம் இறங்கும் விழா இன்று காலை நடைபெற்றது. முன்னதாக கோவிலின் தலைமை பூசாரி குண்டம் இறங்கியதை அடுத்து பக்தர்கள் குண்டம் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். அப்போது பெண்கள் சிலர் தங்களது குழந்தைகளை சுமந்தபடி குண்டம் இறங்கினர். இதனையடுத்து கோலப் போட்டியும் பொங்கல் விழாவும் நடைபெற்றது. இதில் சுற்றுப்பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதன் தொடர்ச்சியாக வியாழக்கிழமை மறுபூஜை செய்து மஞ்சள் நீராட்டுடன் விழா நிறைவடைகின்றது. அந்தியூரில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து வருவாய்த்துறையினர் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நோட்டீஸ்களை வழங்கினர். ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் வருவாய்த்துறையினர் விழிப்புணர்வு நோட்டீஸ் வழங்கினர். 18 வயது பூர்த்தியடைந்தவர்கள் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும். வாக்களிப்பது ஒவ்வொருவரின் கடமை. நம் விரலில் வைக்கப்படும் மை தேசத்தின் வலிமை. 100% வாக்களிப்பது இந்தியாவிற்கு பெருமை என்ற வாசகங்கள் அடங்கிய விழிப்புணர்வு நோட்டீஸ் பொதுமக்களிடம் கொடுக்கப்பட்டது. மேலும் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய ஸ்டிக்கர்கள் பேருந்துகளில் ஒட்டப்பட்டன. இந்நிகழ்வில் அந்தியூர் வருவாய் ஆய்வாளர் விஜயலட்சுமி, கிராம நிர்வாக அலுவலர் முருகானந்தம் மற்றும் வருவாய் துறையினர் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு நம்ம ஈரோடு தொடரும். இன்னைக்கு தனுஷோட பர்த்டேக்கு வெள்ளை வேட்டில போறோம், கலர்ஃபுல்லா போறோம். வெள்ளை வேட்டில கலர்ஃபுல்லா மேட்ச் ஆகலே. MCR மிக்ஸ் அண்ட் மேட்ச். வேட்டியோட சில்கி பார்டருக்கு மேட்சா சில்கி ஷர்ட்டிங்ஸ். கலக்கலா கலர்ஃபுல்லா. MCR பியூர் காட்டன் கிளப். பசுமை நிறைந்த தூய்மையான காற்றோட்டமான குழந்தைகள் முதல் ஓய்வு பெற்ற பெரியவர்கள் வரை பாதுகாப்பான இருப்பிடம் வேண்டுமா? கிரீன் சிட்டி பில்டர்ஸின் ஈரோடு ராக் மவுண்ட் சிட்டி தரமான இருப்பிடத்தின் ஆதாரம். ஆரோக்கியம், மகிழ்ச்சி, முன்னேற்றம். வீடு வாங்கும் முன் ஒருமுறை இங்கே வாருங்கள். தென்றல் கிராபிக்ஸ் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் மல்டி கலர் டிஜிட்டல் பிளெக்ஸ் பிரிண்டிங் குறைந்த விலையிலும் நிறைந்த தரத்துடன் மற்றும் டிஜிட்டல் பிளெக்ஸ், ஸ்டார் பிளெக்ஸ், பேக்லைட் பிளெக்ஸ்,
vinyl print, one-way vision, glass graphics, auto banners, advertisement banners, functions banners போன்ற அனைத்து தேவைகளும் சிறந்த முறையிலும் குறைந்த விலையிலும் செய்து தரப்படும். தென்றல் கிராபிக்ஸ், சோரம்பட்டி நல் ரோடு, MLA ஆபீஸ் அருகில், ஈரோடு. நம்ம ஈரோடு தொடர்கிறது. ஈரோடு கோட்டை முத்துக்குமாரசாமி கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஈரோடு கோட்டையில் உள்ள அருள்மிகு முத்துக்குமாரசாமி திருக்கோவிலின் பங்குனி உத்திர திருவிழா வருடந்தோறும் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் 9ஆம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு சிறப்பு அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக சாமிக்கு சிறப்பு ஆராதனை அர்ச்சனை வழிபாடுகள் நடத்தப்பட்டது. சின்னப்பாவடியில் அமைந்துள்ள கோட்டை பத்ரகாளியம்மன் பின்புறத்தில் முத்துக்குமாரசாமி கோவில் உள்ளது. அக்கோயில்களில் பங்குனி உத்தர விசேஷங்களில் அனைவரும் அன்னதானத்தில் கலந்து கொண்டார்கள். விசேஷமாக இருக்கிறது. இவ்விடம் அனைவரும் இன்னும் மேலும் மேலும் சிறப்பாக நடக்க வேண்டும் என்று முருகன் அருளை பெற வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆர் பாக்கியம். ஈரோடு கோட்டை சின்னப்பாவடியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ முத்துக்குமாரசுவாமி பங்குனி உத்தரத்தை முன்னிட்டு இன்றைய தினம் காலை 7 மணி அளவில் சிறப்பு அபிஷேகமானது நடைபெற்று சிறப்பு அலங்காரமானது நடைபெற்று அதன் பின்பாக தீபாராதனையானது நடைபெற்று இன்றைய தினம் பங்குனி உத்திரமானது மிக சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஈரோடு கோட்டை முத்துக்குமாரசாமியானது முதலியார் குலதெய்வமான முத்துக்குமாரசாமி ஆலயத்திலே இந்த பங்குனி உத்திர சிறப்பு நிகழ்ச்சியானது நடைபெறுகின்றன. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சரி சிவமான நாங்கள் அதை பூஜையானது சிறப்பான முறையில் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். நிர்வாகம் எங்களுக்கு மிக சிறப்பான முறையில் ஒத்துழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்றன. இந்த நிகழ்ச்சியானது ஸ்ரீ பத்ரகாளியம்மன் நண்பர்கள் குழுவானது நடத்தி கொண்டிருக்கின்றன. ஈரோடு கோட்டை முத்துக்குமாரசுவாமி கோயில் முருகனின் இன்று பங்குனி உத்திரம் திருவிழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஈரோடு கோட்டை பக்த கோடிகள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னதானத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த கோயிலுடைய முக்கியமான தவம் என்னவென்றால், ஆதி காலத்திலிருந்து இங்கு என்ன நினைத்து நாம் வேண்டுகிறோமோ அதை கூடி விரைவில் நிறைவேற்றி கொடுப்பார் இந்த முத்துக்குமரன். அவ்வளோ சக்தி வாய்ந்த தெய்வமானதை நாம் மனதார வணங்கி நம்மளுடைய பிரார்த்தனைகளை அவர் திருவடியில் வைத்தால் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார் என்பது உத்தரவு. என் பேர் முத்து, ஈரோடு. பங்குனி உத்தர திருவிழா தொடர்ந்து 9ஆம் ஆண்டாக ஸ்ரீ பத்ராளி நண்பர் குழு சார்பில் நடத்துகிறோம். முதல் தடவையாக சும்மா ஒரு 500 பேர்த்துக்கு அன்னதானம் செஞ்சோம். அப்படியே படிப்படியாக இருந்து இப்போ இது மாதிரி மணி இந்நேரம் 2 மணி 4000 பேர் சும்மா சாப்பிட்ருக்குறாங்க. மேலே இன்னொரு 1000 பேர்த்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. இது முழுக்க ஸ்ரீ முத்துக்குமார் சாமியை முன்னிட்டு, இன்றைக்கி உத்தரத்தை முன்னிட்டு ஸ்ரீ பத்ராளி நண்பர் குழு இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க. இது பசங்க பொதுமக்கள் எல்லாரும் எங்களுக்கு ஆதரவு தராங்க. இன்னும் வரக்கூடிய வருஷங்கள் இன்னும் இதை அதிகப்படுத்தணும்னு நாங்கள் விரும்பிக்கிறோம். என் பேர் தனசேகரன், நான் தான் ஸ்ரீ பத்ரகாளி நண்பர் குழு தலைவர். இதன் தொடர்ச்சியாக கோட்டை பத்ரகாளியம்மன் நண்பர்கள் குழு சார்பில் சுற்றுப்பகுதியை சேர்ந்த கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இத்துடன் நம்ம ஈரோடு நிறைவு பெற்றது. மீண்டும் நம்ம ஈரோடு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.